நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உதவி பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுத்தா தவறு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ரோட்டோரமா கஷ்டப்படக்கூடிய சின்ன சின்ன பொருளை வித்து கஷ்டப்படக்கூடிய கண் பார்வை அல்லாதவர் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். அவர்களை எல்லாம் சில பேர் சந்திச்சு உதவி செய்றாங்க. அவர்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சர்வதேச கூலி மாதிரி தெரிகிறதா? நிறைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பாடாக்கி வீதி வீதியா கொண்டுட்டு போறாங்க. இது வரைக்கும் வெறும் 40-50 சாப்பாடு மட்டுமே கொடுத்துருந்தேன். நாங்க இது ஃபர்ஸ்ட் டைமா 65 சாப்பாடு 65 பேருக்கு நாங்க கொடுத்தோம். என் ஃப்ரெண்ட் ஞான ஒளி, அவன் ஒரு பிசியோதெரபி டாக்டர். அவனால என்ன முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இல்ல, அவன் காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு இந்த பார்ட் டைமா நிறைய ஒர்க் போறான் இல்லையா, அந்த காசை எடுத்து அதுல ஒரு 100 ரூபாயை ஒதுக்கி வச்சிருவான். ஒரு நாளைக்கு 100 ரூபாயை ஒதுக்கி வைத்தா அது அப்பவே வந்துட்டு 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருது. அதுவே பெரிய விஷயம். அந்த 3000 ரூபாயை எடுத்து அவங்க வந்துட்டு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பூண்டிங்கிற ஒரு ஏரியால, என்னுடைய தளத்துல அந்த வீடியோ கூட இருக்கு, செஞ்சிக்கு பக்கத்துல ஆலம்பூண்டின் அந்த ஏரியால அவங்க வந்துட்டு வள்ளலார் மடம் வைத்து அங்க கிட்டத்தட்ட 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பேருக்கு இல்ல, 2 பேருக்கு இல்ல, 150 பேருக்கு மேல. சோ அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம நிச்சயமா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். எழுந்து நடப்பதனால் நாமெல்லாம் மனுஷன்னு நினைச்சிடாதீங்க. மனிதாபிமானம் இருப்பவர்கள் மட்டும்தான் மனிதர்கள். வருமானத்தை வச்சு கொடுக்குறாரு, சில சமயங்களில் கடன் வாங்கியும் கொடுக்குறாரு, கடனை திருப்பி கொடுத்துருது. அப்படி பார்க்கும்போது பாலா மனிதர்களில் புனிதர் என்று சொல்லுவேன்.